நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தா, அத வேற யாருக்காவது துரோகம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. புரிஞ்சுக்கங்க. நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தா, திரும்ப அவர்களுக்கு துரோகம் செய்ய முடியாது. நமக்கு யாராவது உதவி செஞ்சிருந்தா, திரும்ப அவர்களுக்கு செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா கர்மயோகி. என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா, புரிஞ்சுக்கங்க. ஒரு அம்மா இருக்கிறாங்க. தன் குழந்தையை ஊட்டி வளர்க்குறாங்க. மோண்டா பேண்டா கழுவி விடுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. இந்த பொண்ணு, இந்த பையன் 30 வயசு வரும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் கேட்கிறேன், அம்மா எப்படி பழி வாங்குவீங்க? உங்க அம்மா உங்களுக்கு 30 வருஷமா சமைச்சு போட்டுருக்காங்க. செத்துட்டாங்க. உயிரோட இல்ல. நீங்க எப்படிங்க சமைச்சு போடுவீங்க? அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சமைச்சு போடுறது தான் கணக்கு. உங்க மாமியாருக்கு சமைச்சு போடுறது தான் கணக்கு. புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு கணக்குங்க. அதாவது என்ன என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நமக்கு யாராரோ உதவி செய்வாங்க, யாராரோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நாம யாராருக்கோ உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் ஒரு இடத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா, அவங்க கிட்டயே திரும்ப ஹெல்ப் எதிர்பார்க்க முடியாது என்று புரிந்து கொள்வது தான் கர்மயோகம்.